இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னோட அந்த 2 எம் இருக்காங்கல்ல, அவங்க மரணம் அடைய போறாங்கன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரம் நிதானமா 2 பேரும் அவங்க உடம்பு இங்கேயே விட்டுட்டு ஆத்மாவா மாற போறாங்க. நான் உங்களுக்கு விடை கொடுத்துட்டேன். இப்ப சொல்லு ராதிகா, அவனுக்கு இங்க என்ன தவிர்த்து வேற யாருமே இல்ல. இப்போ பாரு, நீ பாவம் வேதனையோட இருக்க விதவைங்க. பாவை, நீ நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படின்னு சொல்லட்டுமா? இங்க பாரு, இது சும்மா இமேஜின் பண்ணிக்கோ. இதுதான் நெருப்பு. அதான் அந்த ஹோம குண்டம் இருக்கும்ல, வாயன். என் கைய விடு. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ராதா, கைய விடுறா முதல்ல. கைய விடுன்னு சொல்றோம்ல. மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஏதுனா கண்டே பத்மாமி சுபஹே சஞ்சீவ சர்வச்சதம் வாதா. எனக்கு யாரோட கல்யாணம் ஆகணுமோ அவர் கூட ஏற்கனவே ஆயிடுச்சு. எனக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்கணும்ல, ஆனா ஆகலையே. இனிமேதான் நடக்கணும். இப்ப கல்யாணம் நடக்கும் பாரு. அதனாலதான் சொல்றேன், நீ டென்ஷன் ஆகாத. மொத்த பாரத்தையும் நீ என்னோட தோல்ல போட்டுட. நான் எப்படி நீ பெருமைப்படணும் தெரியுமா? இவ்வளவு இன்டெலிஜென்டான புருஷன் கிடைச்சிருக்கேன். என்ன விட்டு அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்க. சரி, இங்க வா. ஒரு நிமிஷம். ராதா, அவனை அடி, நல்ல அடி. முதல்ல அவனுடைய மண்டைய ஓட. இன்னும் அடி. சொல்லிடுறேன். உயிர் மேல ஆசை இருந்தா சொல்லிடு, இல்லன்னா உன்னை இங்கே கொன்னுடுவேன். இல்ல, சொல்லிடுறேன். சொல்லு. சொல்றேன்ல, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்னடி நினைச்ச? சாவை பார்த்து பயப்படுவண்ண. இந்த சாவு பத்தின பயத்துல என்னைக்கும் மறந்துட்ட. நீ இன்னும் என்ன புரிஞ்சிக்கவே இல்லையராதிக்க. ஒருவேளை நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்தன்னா இந்த விஷயம் நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பிய. உன் கையால கிடைக்கிற மரணத்தை கூட நான் சந்தோஷமா ஏத்துப்பண்டேன். அத கூட சிரிச்சுக்கிட்டே நான் வரவேற்பேன். Come on, hit me. வந்தாடி. Come on, hit me. ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாத. என்ன மட்டும் நீ கொண்டுட்டா, அதுக்கப்புறம் மோகன் எங்க மானசங்கன்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது.
எங்க அவங்க ரெண்டு பேரும்? புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, இப்போ நீ என்ன கொண்டுட்டனா உன்னோட மோகன பத்தியும் உன்னோட மானச பத்தியும் உனக்கு யார் என்ன சொல்லுவா? மிகவும் வருத்தத்தோட அறிவிப்பொன்று வெளியாகிறது. அன்பான மோகன் ஐயாவும் மானசும் சொர்க்கத்திற்கு இனிதே கிளம்பி விட்டார்கள். கோவிந்தா கோவிந்தா. ஓம் சாந்தி சாந்தி. கோவிந்தா. மோகனண்ணா, மோனையா மானஸ் ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? மானஸ், மானஸ், அம்மா இங்க இருக்க. அம்மாவோட குரல் கேக்குதா? ராதா, எனக்கு அஜித் சொல்றதுதான் சரின்னு படுது. மானசும் மோகன் அண்ணாவும் இங்க இல்ல. இல்ல கீர்த்தி அக்கா, அப்படி இருந்தா போன் ஃபேக்டரி வாசல்ல கிடைச்சது. அட போன் போன். இது இது என்னோட போன். இந்த போன் இங்க இருக்குன்னா மோகனண்ணாவும் இங்க தான் இருக்கணும். சம்பை இங்க இருக்கிறது, யுவன் இங்க இருக்கிறது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒண்ணு உறுதியா இருக்கு. அது என்னன்னா மோனையாவும் மானசும் இங்கதான் இருக்காங்க. இவன் ஏன் திரும்ப திரும்ப இந்த செவத்தையே சுத்தி சுத்தி வரா? என்னாச்சு இவனுக்கு?